பசித்தவன் கைக்கு எட்டிய கனி கை நழுவி போனா எந்த அளவுக்கு வேதனைப்படுவானோ அந்த அளவுக்கு வேதனையோடு இருக்கிறேன். இளவரசே, உங்க வேதனை எனக்கு புரியுது இளவரசே. பசியை பத்தி சொன்னீங்க, சாப்பாட்டை பத்தி சொன்னீங்க. சில நேரத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்காது, அப்ப எவ்வளவு கஷ்டன்றது எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்க வேதனைய நான் ஆத்மார்த்தமா உணர்றேன் இளவரசே. நீங்க கவலைப்படாதீங்க இளவரசே. உங்களை வேண்டான்னு சொன்ன அந்த பொண்ணுக்கு தான் நஷ்டம். இதற்கெல்லாம் காரணம் யார் என்று தெரியுமா? உங்களை வேண்டான்னு சொன்ன பொண்ணுதானே இளவரசே? இல்லை, நீதான். கடவுளே, நானா? என்ன இப்படி அபாடமா பழி போடுறீங்க? நான் என்ன செஞ்சேன்? நீதானே பெண்ணை தேர்ந்தெடுத்தாய். உனக்கு தெரியாத வேலையெல்லாம் ஏன் பண்ற காதம்பரி? இது என்ன அநியாயமா இருக்கு? பார்த்து கொடுத்தது குத்தமா? அநியாயமாகத்தான் இருக்கிறது. அந்த பெண் என்னை பிடிக்கவில்லை என்று சொல்வாள் என்று தெரிந்து கொண்டே நீ தேர்வு செய்து கொடுத்திருக்கிற. இது என்ன அபாண்டமா இருக்கு? 3 பேர்ல 2 ஜாதகம் நல்லா இல்ல, ஓவியமும் நல்லா இல்ல. ஒரு ஜாதகம் ரொம்ப நல்லா இருந்தது, பொண்ணும் பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. அத தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். எனது திருமணம் நடக்கக்கூடாது என்று கெட்ட எண்ணத்தோடு நீ தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறாய். ஐயோ கிருஷ்ணா, உங்களுக்கு கல்யாணம் நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். ஓஹோ, அரைகுறை மனதோடு செய்துவிட்டு நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சமாளிக்கிறாயா? நான் முழு மனசோட தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். முழு மனது என்றால் பௌர்ணமி மாதிரியா? பளிச்சென்று இருக்கின்ற பரிசுத்தமான மனதா? அதை நான் எப்படி நம்புவது? நான் தான் காரணம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி நான் சொல்றத நீங்க நம்புவீங்க? திருமணம் நின்று போனதற்கு நீ காரணம் இல்லை என்று நிரூபித்து விட்டு போ. எப்படி நிரூபிக்கணும்? பெரியவரே, திருமணத்தை நிறுத்த மட்டும் தெரியுமா, நிரூபிக்க தெரியாதோ? என்னன்னு புரிஞ்சாதானே பதில் சொல்றதுக்கு. இளவரசே, சும்மா சும்மா என்ன குத்த சொல்லாதீங்க இளவரசே. அந்த பொண்ணு உங்களை வேண்டான்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்றதா? நீ அழாதே. என் கனவு தேவதை கிடைக்கவில்லை என்று நான் தான் அழ வேண்டும். யாரு கனவு தேவதை? உன்னை சொல்லவில்லை. நான் ஒரு போதும் அப்படி நினைக்க மாட்டேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. வீட்டிற்கு செல்லுங்கள். எனது சமஸ்தானத்திற்கு செல்கிறேன், அரண்மனைக்கு செல்கிறேன், எனது அறைக்கு செல்கிறேன். அங்கே உட்கார்ந்து வருத்தப்பட போகிறேன். நீங்கள் செல்லுங்கள், நன்றாக படியுங்கள். என்ன இருந்தாலும் இளவரசருக்கு பிடிக்காத பொண்ணை நீ தேர்ந்தெடுத்து கொடுத்தது தப்பு காதம்பரி. வாங்க. இந்த வெளிச்சம் போதும் எனக்கு. வாருங்கள். உங்கள் வருகையை எதிர்பார்த்துதான் காத்து கொண்டிருக்கிறேன். என்ன என்ன ஏதாவது பேச வேண்டுமா? உனது வீட்டில் அனைவரும் நலமா? பிறகென்ன, இங்கே உட்கார்ந்து பேச வேண்டுமா? எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லையா ராஜகுரு? மகாராணியாரே, நாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை மகாராணியாரே. தெளிவாக கூறுங்கள். வெள்ளிமலை ஜமீன் மகளின் ஜாதகமும் பொருந்தவில்லையாம். அவர்களுக்கும்
பெண் தர விருப்பமில்லையாம். ராஜகிரி ஜமீன்தார் உக்கரக்கோட்டை சிற்றரசருக்கு உறவினர். அவர்களும் இளவரசரின் ஜாதக குறைபாட்டை சொல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். ஜோதிடரே, எனது மகன் ஜாதகத்தில் ஏதாவது குழப்பம் இருக்கிறதா? இல்லை மகாராணியாரே, இல்லை இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. எனது மகன் ஜாதகத்தில் குறை இருப்பதாக எல்லா ஜாதகங்களும் தட்டி போகிறதே. இளவரசரின் ஜாதகத்தில் ஒரு பிழையும் இல்லை. அவர்களுக்கு எதுவும் இல்லை மகாராணியாரே. நான் ஏன் கேட்கிறேன் என்றால், ஜாதக குறைபாடு இருந்தால் பரிகாரம் செய்யலாம் இல்லையா? செய்யலாம். ஜோதிடத்தின் மூலம் பரிகாரம் செய்யலாம். திருமண பொருத்தம் ஜாதகத்தை வைத்துதானே கணிக்கப்படுகிறது. உண்மைதான், உண்மைதான். ஜாதகத்தின் மூலம் சொல்லப்படும் பரிகாரம் என்பது ஒரு எல்லைக்கு உட்பட்டது. இளவரசருக்குரிய பரிகாரம் பூர்வ ஜென்மம், பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து செய்ய வேண்டிய பரிகாரம். ஜோதிடரே, எனக்கு நம்பிக்கை இல்லாத விஷயத்தை பற்றி சொல்லக்கூடாது. மகாராணியாரே, நான் உங்களை நம்ப சொல்லவில்லை. நமது இளவரசரின் நன்மைக்காக ஒரு யோகியை சந்தித்தால் அது போதும். யோகியையா? அவன் என் மகனுக்கு பெண் பார்க்க போகிறானா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவரை சந்தித்தால் நமக்கு இது எத்தனையாவது பிறவி, முந்தைய பிறவியில் என்னென்ன பாவம் செய்தோம், என்ன புண்ணியம் செய்தோம் என்று தெளிவாக சொல்லிவிடுவார். பாவம் புண்ணியம் இதை விட்டுவிடுங்கள். எனது மகனின் திருமணத்தை பற்றி பேசுவோம். அதை பற்றிதான் சொல்ல வருகிறேன் மகாராணியாரே. இளவரசரின் ஜாதகத்தில் ஏதேனும் குறை இருந்தால் அதற்கு பரிகாரம் என்ன என்று அவர் சொல்வார். அதன் பிறகு நம் இளவரசருக்கு திருமணம் நடந்துவிடலாம் அல்லவா? சரி, நாளை அவரை வரச் சொல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே, அவரை தேடித்தான் நாம் செல்ல வேண்டும். அவர் இருப்பிடத்தில்தான் இருப்பார், வெளியே வரமாட்டார். அப்படி என்றால் நான் செல்ல வேண்டுமா? யோகியை இங்கு வரச் சொல்லுங்கள். மகாராணியாரே, நமக்கு அவரால் நன்மை கிடைக்கும் என்றால், இளவரசருக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்றால், அவரது இடத்திற்கு போவதில் தவறில்லையே. ஒருமுறை பார்த்துவிட்டு வரலாம் மகாராணியாரே. யார் நீ? நான் மகாராணி. அது உனக்கு கொடுக்கப்பட்ட பதவி. நீ யார்? நான் கேசவர்தினி மங்களேஸ்வரி. அது உனக்கு கொடுக்கப்பட்ட பெயர். நீ யார்? நான் மன்னர் ருஷேந்திர பூபதியின் மனைவி. அது உனக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம். நீ யார்? நான் ஒரு பெண். அது உனக்கு கொடுக்கப்பட்ட பிறவி. நீ யார்?
எனக்கு தெரியவில்லை. உன்னை யார் என்று முதலில் நீ உணர்ந்து கொண்டால் உலகத்தில் நடப்பவை எல்லாம் உன்னால் உணர முடியும். போ. சாமி, மறுபடியும் நாங்க எப்போ வரணும்? நான் செத்த பிறகு வா. இவனா சாமியார்? இவனா என் மகனின் பிரச்சனையை தீர்க்கப் போகிறான்? மூளை கெட்டவன் போல் பேசுகிறான். இவன் சாமியாரா? சற்று கோவப்படாதீர்கள் மகாராணியாரே. கோவப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நான் எப்பொழுது வர வேண்டும் என்று கேட்டால் நான் செத்த பிறகு வா என்கிறான். அவன் செத்த பிறகு நான் எதற்கு வர வேண்டும்? அவன் அஸ்தியை கரைக்கவா? மகாராணியாருக்கு ஒரு விளக்கம். என்ன? அவர் இறந்த பிறகு உங்களை வரச் சொல்லவில்லை. உங்களிடம் இருக்கும் நான் என்ற அகம்பாவம் அது செத்த பிறகு உங்களை வர சொல்கிறார். அது மட்டுமல்ல மகாராணியாரே, இங்கு வருகிற எவரும் தங்கள் தகுதியை பெரிதாக எண்ணி வருவதில்லை. காரணம், இங்கே வருகிறவர்கள் மனிதராக மட்டுமே வர வேண்டும் என்பது யோகியின் நியதி. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர் முன்பாக அமருங்கள் மகாராணியாரே. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. எனது குழப்பங்களுக்கு விடை வேண்டும் சுவாமி. என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? எனது ஒரே மகனின் எதிர்காலம் பற்றி ஒரு தெளிவு வேண்டும் சுவாமி. அழிவு காரியங்களை செய்துவிட்டு தெளிவு பெற வந்திருக்கிறாய். கருவில் உருவான போதே உனது மகன் ஈசனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனால் இம்மண்ணில் அவன் அவதரித்த போது ஒரு சபிக்கப்பட்ட பிறவியாகிவிட்டான். அதற்கு காரணம் நீ. இறைவனின் படைப்பை தடுக்க நினைத்தாய். பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவித்தாய். தாய்ப்பால் கொடுக்கும் முன்னே புலிப்பால் குடிக்க வைத்தாய். எனது மகனின் திருமணம், இல்லற வாழ்க்கை, வருங்காலம், இதை பற்றி மட்டும் சொன்னால் போதும் சுவாமி. திருமணம் என்பது திருமந்திரம். இரு மனம் இணையும் ஒரு மந்திரம். நல்வினை முடித்து பிறவி எடுத்தால் இல்துணை என்றும் இன்பமாகும். விதியை வெல்லும் அதிகாரத்தை உனக்கு யார் தந்தது? தர்மத்தை அதர்மத்தால் வெல்ல முடியாது. நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று என்னால் சொல்ல முடியாது. அரசியாக இருந்து பாருங்கள். அனைவரிடத்திலும் நற்பெயரை சம்பாதிப்பது இயலாத காரியம் என்பதை உணர்வீர்கள். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் சந்தான பாக்கியம் அமையும். இது உனக்கு 3வது பிறப்பு. 3 பிறவியிலும் பாவத்தை தான் செய்துள்ளான். எனது மகனின் வருங்காலத்தை பற்றி தாங்கள் சொல்லவே இல்லை. நான் உங்களை தேடி வந்ததன் நோக்கம் அதற்காக மட்டும்தான். நடக்காது. நீ நினைத்தது எதுவும் நடக்காது. உன் சாம்ராஜ்யம் எதுவும் நிலைக்காது. உனது மகன் திருமணம் நடக்காது. ஆட்சி அதிகாரம் நிலைக்காது. நீ விதியை வெல்ல நினைக்கிறாய், அதுவும் நடக்காது. நான் விதியை நம்புகிறவள் இல்லை. உனக்கென்று விதிக்கப்பட்டதை நீ நம்பிதான் ஆக வேண்டும்.
தன்னம்பிக்கை இல்லாதவன்தான் விதியை துணைக்கு அழைத்துக் கொள்வான். தன்னம்பிக்கைதான் எனது பலம். உனக்கு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதே விதிதான். விடை தெரியாத விஷயங்களுக்கு சாமானியர்கள் வைத்திருக்கும் பெயர்தான் விதி. நான் மங்களேஸ்வரி. எந்த ஒரு விஷயத்திற்கும் விடை தேடாமல் விடுவதில்லை. விதியை மீறி உன்னால் எதுவும் செய்ய முடியாது. விதி என்பது ஒரு சொல், செயல் அல்ல. சாத்தியம் என்பது சொல் அல்ல, செயல். சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நாமே உருவாக்கி கொண்டது தானே தவிர அது விதி அல்ல. விதியை மீறி எதையும் செய்ய முடியாது என்று சொல்பவன் சோம்பேறி. விதியை மீறினால்தான் ஞானம் பிறக்கும் என்று நினைப்போர் விவேகி. நான் விவேகி. விதியை மீறி உன்னால் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய்? திருமண யோகம் இல்லை என்று சொன்னீர்கள் அல்லவா? நான் எனது மகனுக்கு திருமணம் செய்து காட்டுகிறேன். தேவலோகத்து திருமணத்தைப் போல இந்த பூலோகத்தில் நடத்தி காட்டுகிறேன். முன் பிறவியில் நடந்த கர்மாக்களின் பலனாகத்தான் ஒரு ஆன்மாவிற்கு மறுபிறவியில் இன்பமோ துன்பமோ உண்டாகிறது. ஆனால் கால சுழற்சியில் இறைவனின் செயல்பாடு கூட மாறிவிடுகிறது. இந்த பிறவியில் செய்யும் பாவ புண்ணியத்திற்கான பலனை நீ இறக்கும் முன்னே அனுபவித்துவிட்டு இந்த மண்ணில் இருந்து விடை பெறுவார். ஆக நான் செய்வதெல்லாம் பாவ காரியங்கள் அல்லவா? உனது மகன் பிறந்த நாள் அன்று அதே நாளில் பிறந்த பாவத்திற்காக பல பச்சிலம் குழந்தைகளை கொன்று குவித்தது தர்ம காரியமா? இறைவன் படைத்த எதையும் மனிதன் அழிப்பதற்கு உரிமை இல்லை. ஆனால் நீ அழிவை தவிர வேறு என்ன செய்தால்? மக்களின் உயிரை எடுப்பது உரிமையா? உலகத்தை ஆள்வது கடவுள் என்றால் சமஸ்தானத்தை ஆளும் நான் ஆக்கல் அழித்தல் இரண்டையும் செய்யும் கடவுள். கடவுள் யார் தெரியுமா? நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹ நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாமுததே நமஹ யாத இஷோ சிவதமா சிவம். ஈசன் அவன் எடுத்த முடிவை நீ மாற்ற நினைத்தால் விடுவானா? உனது மகனுக்கான சக்தி அவன் பிறக்கும் போதே இன்னொரு இடத்தில் அவதரித்து விட்டது. அந்த சக்திதான் உனது மகனை இயக்குகிறது. அந்த சக்தியோடு உனது மகன் கலந்துவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அந்த சக்திதான் உனது மகனுக்கு புத்தி. அந்த சக்தி ஸ்ரீராமனின் வில். ஏவும் அம்புதான் உனது புத்திரன். அந்த சக்தி ஒரு பெண்ணா? ஆம். ஈசனின் மகள். அந்த சக்தி பரமாத்மா என்றால் அவள் கையில் இருக்கும் சக்கராயுதம் உனது புத்திரன். யார் அந்த பெண்? உனது அழிவை ஆரம்பித்து வைக்கப் போகிறவள். அழித்து விடுவாளா? என்னையா? அப்படியா? என்னை நானே அழித்துக் கொண்டால்தான் உண்டு. என்னை அழிக்க இங்கு எவரும் பிறக்கவில்லை. அப்படி பிறந்திருந்தால் முளையிலேயே கிள்ளி எறிந்து விடுவேன். நீ செய்தவைகளை நினைத்துப் பார். எதை நினைக்கச் சொல்லுகிறீர்கள்? கணவன் இருந்தும் இல்லாதது போல் வாழ்வதையா? அல்லது ஆணாளுமை நிறைந்த இந்த உலகத்தில் தனி ஒரு பெண்ணாக சராசரி பெண்களுக்கு இருக்கும் பயம் இல்லாமல் வாழ்வதையா? விருமன் என்ற கலவரக்காரனிடம் அடிபட்டு என் கணவர் நடைப்பிணமாகிவிட்ட நிலையில் குழந்தை பெற்ற 7வது நாளில் நான் ராணியாக பதவியேற்க வேண்டிய நிலை வந்தது. ஏன்? வெள்ளைக்காரர்களை கொன்ற விருமனை பிடிப்பதற்காக. வெள்ளையர்கள் எனக்கு கொடுத்த 30 நாட்கள் கெடுவை நிறைவேற்றுவதற்காக. இப்படி ஆகிவிட்டதே என்று மூலையில் அமர்ந்து ஒரு சராசரி பெண்ணாக அழுது கொண்டிருந்தால்
வெள்ளையர் வசம் எனது சமஸ்தானம் என்றோ போயிருக்கும். எனது வாழ்க்கை பாதாள சிறைக்குள் முடங்கி போயிருக்கும். என்ன செய்ய போகிறோமோ என்று குழம்பாமல் காயங்களை மறைத்துக் கொண்டு வேதனைகளை மனதிற்குள் ஒளித்துக் கொண்டு மதியுகத்தால் எனது மதியுகத்தால் உள்நாட்டு குழப்பத்தை அழித்தேன். விருமனை பிடித்தேன். எனது சமஸ்தானத்தை மீட்டேன். சமஸ்தானத்து அரண்மனையில் எனது கொடி பறந்தது. பறந்து கொண்டிருக்கிறது. பறந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியமானது? எனது அறிவை நான் நம்பினேன். வெற்றி பெற்றேன். நடப்பவை எல்லாம் விதி என்று பேசாமல் இருந்திருந்தால், விதியை நம்பி இருந்தால், இன்று நான் ராணி கேசவர்தினி மங்களேஸ்வரியாக உங்கள் முன் அமர்ந்திருக்க மாட்டேன். உன்னை இயக்குவதே அந்த விதிதான் என்று நீ அறியாமல் இருப்பது உனது அறியாமல். ஆண்டவனும் சரி, நீங்கள் சொல்லும் விதியும் சரி, என்னை காப்பாற்றியதே இல்லை. எனது அறிவும் எனது ஆற்றலும் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறது, இருக்கும். எனது அறிவும் எனது ஆற்றலும் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறது, இருக்கும். அப்புறம் எதற்கு உனது அரண்மனையில் பூஜை அறை, கடவுள் சிலை? அந்த கடவுளை எனது வளர்ச்சியை பார்ப்பதற்காக அங்கு வைத்திருக்கிறேனே தவிர, அந்த சிலையோ அந்த பூஜை அறையோ நான் வணங்குவதற்காக அமைக்கப்படவில்லை. நீ இப்படி ஆணவமாக பேசுவது கூட விதிதான். நீங்கள் சொல்லும் கடவுள்தான் விதியை உருவாக்கி இருக்கிறார் என்றால், அந்த விதியை வெல்லும் மதி என்னிடம் இருக்கிறது. விதியை மதியால் ஆராய்ச்சி செய்யலாம், வெல்ல முடியாது. வென்று காட்டுகிறேன். விவாக யோகம் இல்லை என்று சொல்லும் எனது மகனுக்கு திருமணம் செய்து காட்டுகிறேன். ஈசனின் விதியை மாற்ற நினைக்கிறாய்? முயற்சி செய்து பார். போ. கடவுள் விதி என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? மகாராணியாரே, அவர் முக்காலமும் அறிந்த ஞானி மகாராணியாரே. எத்தனை ஆண்டுகளாக இவரை தெரியும்? அவருக்கு வயது 100க்கு மேல் இருக்கும் மகாராணியாரே. இருந்துவிட்டு போகட்டும். இனிமேல் எனது மகனுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் எனது முக்கிய கடமை. வெல்ல போவது விதியா இல்லை எனது மதியா என்று பார்த்து விடுகிறேன். இளவரசனால் இந்த ராஜ்யம் அழியும் என்பதில் ஆச்சரியமே இல்லை. இவரால் உங்களை எதிர்க்க முடியும் என்றால் அதிலும் ஆச்சரியமில்லை. நான் உங்களிடம் அன்றே சொன்னேன் மகாராணியாரே, இளவரசரின் போக்கில் பேச்சில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். நமது சமஸ்தானத்தின் சட்டதிட்டங்களை அவர் என்றுமே மதித்தது கிடையாது. அன்று கல்வி திட்டம் என்று அறிவித்தார், பிரச்சனை. குடிபோதைக்கு அடிமையானார், பிரச்சனை. தந்தையோடு பிரச்சனை, தளபதியோடு பிரச்சனை. இன்று தாயோடும் பிரச்சனை. எந்த நேரத்தில் பிறந்தாரோ இவரை பிள்ளையாக பெற்றதற்கு இதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசினீரையானால் சபை என்று யோசிக்க மாட்டேன். தலையை துண்டாக சீவி விடுவேன். நீ யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? தெருவில் போகும் ஒரு சாமானியனை பற்றியா? இளவரசரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். நமது வருங்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய். மரியாதையோடு பேசு. அது எப்படி தளபதி? அந்த இளவரசரிடம் நீ எத்தனை முறை அவமானப்பட்டிருந்தாலும் அவரை விட்டு கொடுக்காமல் உன்னால் எப்படி பேச முடிகிறது? நான் பேசுவது இளவரசரை பற்றி அல்ல, நமது சமஸ்தானத்தின் கொள்கைகளை, ஏன் நம்மையுமே மதிக்காத ஒரு மூடனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்.
இதற்கு மேல் இளவரசரை பற்றி ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரட்டும். ஏய், பேசு, 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 கஜேந்திரவர்மா, நீ தளபதி என்றால் அவர் ராஜகுரு. புரிந்து நடந்து கொள். மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. வைத்தியரே, மகாராணியாரே, வைத்தியரே, என்ன ஆயிற்று என்று பாருங்கள். ரத்த அழுத்தம் அதிகமாக வைத்தியரே, என்ன ஆயிற்று? பாருங்கள். இதய துடிப்பு 30 எண் குறைவாக உள்ளது. வழிவிடுங்கள். மகாராணியாரே, ஒன்றுமில்லை, சற்று போருங்கள். ஒன்றுமில்லை மகாராணி. ஒன்றுமில்லை. சீக்கிரம் வைத்தியரே. சீக்கிரம் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். வைத்தியரே, இந்த சீக்கிரம். மருந்தை அருந்துங்கள் மகாராணியரே. மகாராணியாரே, சரியாகி சற்று பொறுமையாக இருக்கு. மகாராணியாரே, பார்த்து. இன்னும் கொஞ்சம் அருந்துங்கள். வைத்தியரே, கொஞ்சம் அருந்துங்கள் மகாராணியரே. இன்னும் கொஞ்சம். பார்த்து, ஜாக்கிரதை. வைத்தியரே, சற்று ராணியாரை அவர் அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். மகாராணியர் சற்று ஓய்வு சீக்கிரம் எடுங்கள். வாருங்கள் மகாராணியாரே, மெதுவாக. சற்று ஓய்வெடுங்கள். பார்த்து. வாருங்கள் மகாராணியரே. மகாராணியாரே, என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்று? எனக்கு 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 ஒன்றுமில்லை, 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 ஒன்றுமில்லை. எல்லா வேலைகளையும் தாங்களே செய்கிறீர்கள். உங்களுக்கு சற்று ஓய்வு தேவை மகாராணியாரே. தாங்கள் உடல் நலத்தோடு இருந்தால்தானே சமஸ்தானம் இயங்கும். சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் மகாராணியாரே. ஓய்வெடுப்பேன். எனது மகனின் திருமணத்திற்கு பிறகு ஓய்வெடுப்பேன். இளவரசி, மகாராணியாருக்கு திடீரென்று உடல்நலம் குன்றிவிட்டது. நீங்கள் சொன்னால் மகாராணியார் சற்று ஓய்வெடுப்பார். வாருங்கள், வாருங்கள். இளவரசே, நீங்கள் மகாராணியாரின் மகன். ஒரு மகனாக சொல்லுங்களேன். இளவரசரே, உங்கள் பேச்சை மகாராணியார் கேட்பார். வாருங்கள், தயவு செய்து வாருங்கள், வாருங்கள். தாயே, ராணியாரே, மகாராணியாரே, பேசுகிறாயா பூபதி? என்ன தைரியம்? என்ன தைரியம் உனக்கு? என்னை எதிர்த்து சற்று பேசுகிறாய்? அமைதியாக இருங்கள். தயவு செய்து இளவரசே சென்று விடலாம். பாருங்கள், பாருங்கள். மங்களேஸ்வரியை எதிர்த்து பேசுகிறான் அவன். போ பூபதி, போ, போ, போ. இங்கிருந்து போய்விடு, போய்விடு, போய்விடு. என்னை மன்னிக்க வேண்டும் மகாராணியாரே. சபையில் நீங்கள் இளவரசரிடம் இப்படி நடந்து கொள்வது சரியல்ல. மகனை கண்டிக்கும் உரிமையை தனிமையில் செய்ய வேண்டும் என்று கூறும் நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமா? இளவரசருக்கு பெண் கிடைக்கவில்லை என்பது இளவரசரின் குற்றமா? நீங்கள் இப்படி இளவரசரிடம் நடந்து கொண்டால் அந்த யோகி சொன்னது போல் இளவரசரே உங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார்.
ஓய்வெடுங்கள் மகாராணியாரே, உங்களுக்கு மன அமைதி தேவை. மன அமைதி எப்படி வரும்? ஓய்வெடுங்கள் மகாராணியாரே, உங்களுக்கு மன அமைதி தேவை. மன அமைதி எப்படி வரும்? எப்படி? இந்த பதவி, இந்த சிம்மாசனம், மந்திரி சபை, நாட்டு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்த்து 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 நான் என் மகனுக்கு தாயாக இருக்க முடியவில்லை. நேரம் இல்லையே. அவனது எண்ணங்களை புரிந்து கொள்ள நேரம் இல்லாமல் போயிற்று. இந்த சமஸ்தானம் சரியாக இருக்கிறதா? வெள்ளையர்களிடமிருந்து பெற்ற இந்த சமஸ்தானத்தை எப்படி தக்க வைத்துக் கொள்வது? அனைத்து துறைகளும் சரியாக உள்ளதா? இப்படி பார்த்து 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 என் வாழ்க்கையை போராட்டமாகிவிட்டது. இதில் என் மகனை கவனிக்க நேரம் எங்கிருந்து வரும் ராஜகுரு? எங்கிருந்து வரும்? நான் ஓய்வு எப்படி எடுப்பது? மன அமைதி எப்படி வரும் ராஜகுரு? எப்படி வரும்? எனது மகனுக்கு திருமணம் நடந்தாக வேண்டும், நடந்தாக வேண்டும். அதில்தான் என் நிம்மதி இருக்கிறது. அதில்தான் என் நிம்மதி இருக்கிறது. யோ, நீ ஜோதிடர் தானே? இளவரசரின் ஜாதகம் ஆஹா அபரிதமானது, அற்புதம் என்று பாடினாயே, இது என்னையா புது குழப்பம்? திருமணம் செய்ய முடியாத அளவிற்கு இளவரசரின் ஜாதகத்தில் என்னையா குழப்பம் இருக்கிறது? இளவரசரின் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை ராஜகுருவே. உண்மையை மறைத்து பேசுவது மரண தண்டனைக்கு இணையான குற்றம். இளவரசரின் ஜாதகத்தின் உண்மையான நிலவரத்தை சொல்லும். இளவரசரின் ஜாதகத்தில் எந்த பிழையும் இல்லை தளபதியாரே. விவாகம் என்று வரும்போது சில இடர்பாடுகளை அவர் சந்தித்துதான் ஆக வேண்டும். அவமானங்களை சந்திப்பதா? கயந்திரவர்மா, விட்டுவிடுங்கள். இது மந்திரி சபை. மந்திரியை போல நடந்து கொள்ளும். போய் அமருங்கள். அவர்கள் தளபதியாரே, அமருங்கள். இளவரசரின் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை? அவர் ஜாதகத்தில் என்ன குழப்பம்? நான் சொல்கிறேன் ராஜகுருவே. இளவரசரின் ஜாதகத்தில் விவாக யோகம் இல்லை. இளவரசருக்கு மரண வீச்சு இருக்கிறது. என்ன? இளவரசருக்கு மரண வீச்சா? இளவரசருக்கு மரண வீச்சா? ஐயோ, என்னையா சொல்கிறீர்? ஆமாம் ராஜகுருவே. ஐயோ, இதை எப்படி என்னால் சொல்ல முடியும் மகாராணியாரே? இதை சொல்லும் தைரியம் எனக்கு இல்லை மகாராணியாரே. மகாராணியாரே, என்னை மன்னித்து விடுங்கள் மகாராணியாரே.
வணக்கம் மகாராணியாரே. பதினெட்டு சமஸ்தானங்கள் என் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. 16,000 காணி விவசாய நிலம் இருக்கிறது. அரண்மனைகள் மட்டும் 4 இருக்கிறது. பொன், வைரம், வைடூரியம், ரத்தினம் என எல்லா செல்வங்களும் சேர்த்து காப்பாற்றி வைத்திருக்கிறேன். எதற்காக? இவையெல்லாம் எதற்காக செய்து வைத்திருக்கிறேன்? எனது மகனுக்காக. அவனே இல்லை என்றால் இதெல்லாம் எதற்கு? முன்பொரு முறை எனது ஜாதகத்தில் மரண வீழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னீர்கள். நான் கலங்கவில்லை, எதிர்கொண்டேன். இன்று என் மகனுக்கு அறிந்து